திருவான்மியூர் உத்தாண்டி வரையிலான ஈசிஆர் உயர்மட்ட சாலை திட்டத்தின் செலவை குறைக்க குழு அமைக்க முடிவு செய்யப்பட்டுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. அதன்படி திமுக ஆட்சிக் காலத்தில் 2100 கோடி ரூபாய் செலவில் திட்டமிடப்பட்ட சாலைக்கான செலவை 1500 கோடி ரூபாயாக குறைக்க முயற்சி கொள்வதாக கூறப்படுகிறது. இது தொடர்பான கூடுதல் விவரங்களை எமது செய்தியாளர் பாண்டியராஜன் வழங்க கேட்கலாம். வணக்கம் பாண்டியராஜன், இது குறித்த கூடுதல் விவரங்கள். கடற்கரை சாலை பகுதியில் திட்டமிடப்பட்டுள்ள 13.3 கிலோமீட்டர் நீளமுடைய 4 வழி சாலை உயர்மட்ட சாலை திட்டத்தின் செலவை குறைப்பதற்காக தமிழ்நாடு மாநில நெடுஞ்சாலை ஆணையம் தொழில்நுட்ப குழு அமைக்க முடிவு செய்யப்பட்டிருப்பதாக தகவல் வெளியாகியிருக்கிறது. திருவான்மியூரிலிருந்து உத்தண்டி வரைக்கும் 13.3 கிலோமீட்டர் தொலைவில் 2100 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் அந்த ஒப்பந்தம் என்பது வழங்கப்பட்டிருந்தது. இந்த திட்டத்தினுடைய ஆரம்ப மதிப்பு 2100 கோடியாக இருந்த நிலையில் அது 1500 கோடியாக குறைக்கும் முயற்சி மேற்கொள்ளப்பட்டுள்ளதாக சொல்லப்பட்டிருக்கிறது. திட்டத்தினுடைய தொழில்நுட்ப விவரக்குறிப்புகள் வழக்கமான அளவுகளை விட அதிகமாக இருப்பதாகவும் செலவு அதிகரிப்பதற்கு காரணமாக அதிகாரிகள் தெரிவித்திருக்கிறார்கள். குறிப்பாக தூணினுடைய அமைப்பு, அடித்தளம், சாலையினுடைய அகலம், கட்டுமான பொருட்கள் போன்றவை தேவைக்கு அதிகமாக இருப்பதாக தொழில்நுட்ப குழுவால் பார்க்கப்படுவதாக சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த விவரக்குறிப்புகளை மாற்றி அமைத்தால் 25% முதல் 30% வரை செலவை குறைக்க முடியும் என கணிக்கப்பட்டிருப்பதாகவும் நெடுஞ்சாலைத்துறை தரப்பு தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. மேலும் புதிய மாற்றங்களை ஏற்க ஒப்பந்ததாரர் தயாராக இருந்தால் திட்டம் தொடரும் எனவும், இல்லையெனில் அவர் திட்டத்தில் இருந்து விலகும் வாய்ப்பு இருப்பதாகவும் நெடுஞ்சாலைத்துறை அதிகாரிகள் தரப்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது.